ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 13வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர voting முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 7 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த 7 பேரில் வந்து யார் மேலே போயிருக்கா, யார் கீழே வந்திருக்கா, யார் அதிகப்படியான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்து பேசுவோம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,53,650 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21.68% நேத்திக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 21.45% வந்து இருந்துட்டுருக்கார் நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்குகளும் வந்து வாங்கிட்டுருக்காரு. சில இடங்களில் வந்து கன்னிங்கான கேம் வந்து விளையாடினாலும் கூட இப்படி தானே நான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காரு. பட் எனியோ மக்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு வந்து பிடிக்காம கூட இருக்கலாம். பிடிச்சிருந்ததுக்கு காரணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வாக்குகளும் வந்து வாங்கியிருக்காரு தினேஷ் அவர்கள். அதுக்காக மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்துருவோம். பட் தினேஷை பொறுத்த வரலையும் எப்படியாவது வந்து டைட்டில் வின் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையும் கூட. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லைஃப்லனா சரியாக இருக்கணும். ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ரச்சிதா இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட தான். ஆனாலும் அதில் சக்ஸஸ் ஆகலைனாலையும் நம்ம வந்து டைட்டிலாவது அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் மணிச்சந்திரா வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,39,803 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.61% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19.52% வந்து இருந்துகிட்ருக்காரு மணிச்சந்திரா அவர்கள். என்னங்க இது, மணிச்சந்திராவா இவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஓட்டிங் ரிசல்ட்லாம் வந்து பார்க்கும்போதும் அண்ட் சொல்லும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தோடு தான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் சார் வந்து இருந்தது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரொம்பவே டேஞ்சர் ஜோனுக்கெல்லாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுத்தாரு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்ததில் இவரும் ஒரு ஆள், முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னதுலேயும் ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து எவாலுவேட் ஆகி நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பித்து நிறைய ஓட்டிங்ஸும் வந்து வாங்கிட்டுருக்காரு. ஸோ செகண்ட் பொசிஷனும் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் வந்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்த 3rd பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,669 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.49% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது பார்த்திங்க அப்படின்னா 16.85% வந்து இருந்துகிட்ருக்காரு விஷ்ணு அவர்கள். விஷ்ணுவுக்கு வந்து தனியாக பேன் பேஜஸ் எல்லாம் வந்து இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையை வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மெட்டீரியலெலாம் வந்து பார்க்கல, புலம்பல் மெட்டீரியலாக வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காமெடியனாக வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் எனிஹவ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து அப்படியே மேலே கிடுன்னு வந்து ஏறிட்டு போயிட்டே தான் வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது 13.3% வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 16.85% வந்து இருக்கார். அப்படியே டே பை டேவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்க தவிர குறையவே இல்லை. ஸோ அதன் காரணமாக தான் சொல்கிறேன். அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் ரவீனா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,889 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.56% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11.85% வந்து இருந்துகிட்ருக்காங்க ரவீனா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது 7வது பொசிஷனில் வந்து ஆரம்பித்தாங்க. பட் இப்போ முடிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4th பொசிஷனுக்கே வந்து வந்திருக்காங்க. அவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க நம்மளோட ரவீனா அவர்கள். அதனால் அவங்களுக்கு ஒரு அப்ளாஸை வந்து கொடுத்துருவோம். அப்போ நம்ம விஜயோட நிலைமை என்ன அப்படிங்கிறத அடுத்தது வந்து நான் சொல்கிறேன். பட் ரவீனாவை பொறுத்த வரையும் எதுக்காக இவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க, ஏன் விழுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம ரவீனா அவர்களுக்கு ஓட்டு போட்டால் தான் மாயாவுக்கும் நிக்சனுக்கும் ஓட்டுக்கள் கம்மியாக்கி அவங்க கீழே போவாங்க, இந்த பொண்ணு வந்து மேலே வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நிறைய பேர் ரவீனா அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. வேறு எதுவுமே கிடையாது.
அதுக்கடுத்து தான் 5th பொசிஷனில் விஜய் வர்மா வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,422 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.14% நேத்திக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.79% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட விஜய் வர்மா. ஸோ இதை சொல்ல போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா அவர்களையே பீட் பண்ண முடியாமல் பாவம் கீழே வந்துட்டாப்புல. ஆக்சுவலாக விஜய் வர்மா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது 3வது பொசிஷனில் வந்து ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் டே பை டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே டவுன் 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 அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லப்போனால் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா 4th-லேருந்து 3rd வந்து போனதுனால விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th வந்தார். இப்போ ரவீனா அவர்கள் 5th-லேருந்து 4th போனதுனால 4th இருந்த நம்ம விஜய் வர்மா இப்போ வந்து 5th வந்து வர ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே போனாக்கா டேஞ்சர் ஜோனுக்கே போயிடுவார் போல், அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. பட் டேஞ்சர் ஜோன் போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து தான் 6th பொசிஷனில் நம்மளோட நிக்சன் அவர்கள் வந்து இருக்கார். அவர் நிக்சன் தம்பி வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,916 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.88% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போது 9.9% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட நிக்சன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றுமே வந்து இன்க்ரிமெண்ட்டே இல்லை, அப்படியே வந்து நிற்கிது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்சனுக்கு வந்து செம்ம அடி மேலே அடி. பட் இருந்தாலும் கூட மாயாவை பீட் பண்ணி வச்சுருக்காப்புல. ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் நிக்சன் அவர்கள் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏன்னா வந்து நிறைய குளறுபடிகள்லாம் செஞ்சு சீட்டிங் எல்லாம் வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க நேற்றுக்கு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேம்லேயும் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து வெற்றி பெற்றா ஒன்று ஓகே, அவர் வந்து போயிடுவார் அந்த பக்கம். அப்படி இல்லைன்னா நாம தான். அதுக்கடுத்து தான் 7th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,845 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.64% நேத்திக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க மாயா. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே பர்சன்டேஜில் எந்த விதமான மாறுதலுமே இல்லாமல் 8.64% வந்து இருக்காங்க. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இவங்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 8.06% ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வரைக்குமே இவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட வெறும் 0.58% மட்டும்தான் இன்க்ரீஸே வந்து நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாக்குகளும் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் டே பை டே அந்த 6 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் மீன்ஸ் 0.06%, 0.07% அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சதவீதம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து ஏறிட்டுருக்கு. அப்படியே அந்த உயிர் ஊசலாடிட்டுருக்கு. ஒன்றே ஒன்று தான் நிக்சனுக்கும் மாயாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப். அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வின் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து சர்வைவ் ஆகுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வாரத்தில் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2 பேரில் ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. 2 பேருமே கூண்டோடு வெளியே அனுப்பிச்சாலையும் சந்தோஷம் தான் அப்படின்னு தான் மக்கள்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்றுக்கு நிக்சன், மாயா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்மளோட விஜய் வர்மா இவங்கெல்லாம் பண்ண ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 வந்து நடந்துச்சு இல்லையா நேற்றுக்கு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வர்மா அவர்கள் வந்து இந்த கார்டை எடு அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணி அந்த கார்டை வந்து எடுக்க வச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்து இருக்குது. பட் வீடியோ ஆதாரமும் இருக்குது அவர் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் இருக்கார் இல்லையா நிக்சன் அவர்கள், அவர் வந்து கார்டை வந்து ஏதோ வந்து எடுத்து பண்ணுறாப்புல. அது வந்து சுரண்டுறாப்புலையா இல்லை வந்து அடையாளம் செய்யணும் அப்படின்றதுக்காக ஏதாவது பண்ணுறாப்புலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. பட் அங்கே ஏதோ ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு, அது எக்ஸ்போஸும் ஆகிருக்கு, அது வீடியோ ஆதாரமும் வந்து இருக்குது. பட் சோசியல் மீடியாக்களில் அது பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா உண்மையாகவே இவருக்கு ஹெல்ப் பண்ணது உண்மை, யாருக்கு நிக்சனுக்கு ஹெல்ப் பண்ணது உண்மை அப்படிங்கிறத போட்டு உடைக்கிறாங்க ஒன்று வீடியோவோட. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் அவர்கள் அந்த கார்டை வந்து அதாவது எலிமினேஷன் கார்டை வந்து இது பண்ணது ஸ்க்ராட்ச் பண்ணது உண்மை தான் அப்படின்றதையும் போட்டு உடச்சிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம் ஆரம்பிக்கும் போது கார்டில் ஒரு நெயில் பாலிஷ் ரெட் கலரில் ஒரு பெயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. பட் பிக் பாஸ் வந்து எந்த விதமான
ஆறுதலும் இல்லாமல் பதிலும் சொல்லாமல் அமைதியாக வந்து இருந்துட்டாப்புல. ஸோ அதனால் அந்த பொண்ணு அமைதியாக இருந்துச்சு. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த வாரத்தோட எண்டில் கமல் சார் இதை வந்து கேட்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் எந்த பொசிஷனில் வந்து இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் முழு டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர செய்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.